ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம மசில் எரியிற மாதிரி இல்ல பர்னிங் சென்சேஷனை கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி மசில் எரிச்சல் ஏன் நடக்குது அப்படின்றது பின்னாடி இருக்கிற சயின்ஸை ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபிட்னஸ் ரிலேட்டட் தகவல்கள் மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சிருங்க. வீடியோ உள்ள போய் நம்ம மசிலோட வேலைப்பாடு அதிகமாயிடுச்சுன்னா மசிலுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் தேவை. நம்ம பாடியோட எனர்ஜி ப்ரொடக்ஷனை ரெண்டா பிரிச்சு ஏரோபிக் அனரோபிக். ஏரோபிக் அப்படின்றது ஆக்சிஜன் வந்து அந்த இடத்த பூர்த்தி பண்ணும்போது எனர்ஜின்றது ஜென்ரேட் ஆகும். அனரோபிக்கு ஆக்சிஜனோட முன்னிலையில எந்த ஒரு விஷயமும் நடக்க தேவை. ஸோ இதுக்கு ஃபாஸ்டர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கும். இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம அனரோபிக் பாத்வேல இருந்து தான் எனர்ஜி எடுக்கிறோம்னு தெரிஞ்சிடுச்சா? இந்த அனரோபிக் பாத்வேல இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் கிளைகோலைசிஸ். கிளைகோலைசிஸ் கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்தி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடும். இது கூடவே சேர்த்து பைருவேட்டையும் கிரியேட் பண்ணிடும். இந்த பைருவேட் கிரியேட் ஆனப்ப ஒரு ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா மறுபடியும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிடும். பட் இந்த ப்ராசஸ் ஒரு அரோபிக் ப்ராசஸா இருக்கும். மறுபடியும் பைருவேட் இருக்கும்போது ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா லாக்டேட்டா மாறிடும். அதோட லாக்டேட் ரெண்டு பை ப்ராடக்ட் NAD மற்றும் ஹைட்ரஜன் அயான். இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். ஹைட்ரஜன் அயான் உங்க பாடியில் இருக்கிற நேச்சுரல் pH லெவலான 7 இருந்து 7.2 6.8க்கும் அதுக்கு கீழேயும் குறைக்கிறதுனால தான் இந்த பர்னிங் சென்சேஷன் நடக்குது. இந்த பர்னிங் சென்சேஷன் உங்களோட என்டியூரன்ஸை பில்ட் பண்ணும். ஆனா பெயின் இருக்குன்னா ஜஸ்ட் சின்ன பிரேக் எடுத்தாலே உங்களோட pH லெவல் நார்மலா திரும்ப ஆரம்பிச்சு. ஸோ இன்னும் ப்ராக்டிகலான ஃபிட்னஸ் நாலேஜ் எல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, டாடா, பை.